வணக்கம். நாம் இன்று பார்க்க போவது உபேந்திரா நடித்துள்ள இயக்கிய யூஐ இந்த படத்தோட விமர்சனம் தான் பார்க்கணும். கன்னட நடிகர் உபேந்திரா இயக்கி நடித்துள்ள திரைப்படம் யூஐ. சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் படமாக இப்படத்தில் ரேஷ்மா நானையா, சன்னி லியோன், சாது கோகில்லா, சிவி சென்குப்தா, முரளி சர்மா என பலர் நடித்துள்ளனர். ஒரே நேரத்தில் வெளியான விமர்சனம் பெற்ற இந்த யூஏ படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை ஸ்டார்டிங் என்னன்னா, முதல்ல ஒரு படம் போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம படத்தோட ஹீரோவை ஒரு படத்துக்குள்ளே கொண்டு போகிறாங்க. அங்கே இவர் ஒரு ஹீரோவாக நல்ல ஆக்டராக பெரிய பெரிய ஃபேனர் எல்லாமே மாட்டியிருக்கிறாங்க. அப்போ எல்லாருமே டிக்கெட் எடுத்து இந்த படத்தை பார்க்க போகிறாங்க. ஆனால் இந்த படத்தை பார்க்குறது ஒரு முக்கியமான ஒரு ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக நமக்கு அமையுது. ஏன்னா இந்த படம் பார்க்குறவங்க எல்லாமே அடுத்தடுத்து திரும்பி 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 இந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பொண்ணுங்களும் சேர்ந்துக்கிறாங்க. அப்புறம் காதல் பிடிக்காதவங்கள கல்யாணம் பண்ணவங்க தாலியை கழட்டி கொடுக்குறாங்க. நீ உன் இஷ்டத்துக்கு நீ வாழ்ந்துக்கோன்னு சொல்லிட்டு போன் போடுறாங்க. இப்படியே பல மாற்றங்களை இந்த படத்தை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த டயத்தில் இந்த படம் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஒரு கூட்டம் யூஏ படம் ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது. என்னடா ஒரு பக்கம் இப்படி நடத்துகிறாங்க, ஒரு பக்கம் ரசிகர்களெல்லாம் திரும்ப திரும்ப பார்த்து ஹவுஸ்ஃபுல்லாக ஆகிக்கிட்டே இருக்குது இப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கில் ஒரு சிபிஐ வர்றாரு. சிபிஐ இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கையில் தான் தெரியுது, இந்த படத்தை ஒருத்தர் கதை எழுதிக்கிறாரு. இந்த கதையை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை எரிச்சு போட்டுறாரு. அந்த கதையை எடுத்து இன்னொருத்தர் கதை எடுத்து வெளியில் விட்டுருக்கிறாரு. யார் அந்த இயக்குனர்? விமர்சனங்களுக்கு இந்த பதில் கிடைச்சதா? அந்த படத்தில் அப்படி என்ன இருக்குது என்பது தான் இந்த படத்தோட மீதி கதை. படத்தை பற்றி அலசனம் சொல்லப்போனால் வித்தியாசமான கதை, வித்தியாசமான கோணத்தில் படம் எடுக்கும் உபேந்திரா இப்படத்தை இயக்கியிருக்கிறாரு. சமூகம் அரசியலை கலந்து சொல்லக்கூடிய டிஸ்டோபியல் ஜானரில் வெளியாகியுள்ள யூஏ படத்தின் பிரதான கதை தான் யதார்த்த நடைமுறையை கிண்டலாக சொல்வது தான் இந்த படத்தோட முழுக்க கதை. ஏவாள் ஆப்பிளை சாப்பிட்டதுனால உலகம் எப்படி மாறியது என்பதில் அந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. பின்னர் கல்கி அவதாரம் எப்படி வந்தது, அடுத்த கட்டத்திற்கு உலகம் எப்படி செல்லப்போகுது, இப்படி கற்பனையாக இந்த கதையை சொல்லியிருக்கிறார் இயக்குனர். அதாவது கடவுள், ஜாதி, மதம், நம்பிக்கைகளால் மக்களுக்கு எப்படியெல்லாம் பிரிவினை ஏற்பட்டு இதை காட்சி வாயிலாக வசனங்கள் வாயிலாகவும் இந்த படத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு சலிட்டு தான் சொல்லலாம். ஆனாலும் கதை ஆரம்பித்து சிறிது நேரம் நமக்கு ஒரு கடுப்பு வர வச்சுருக்கோம். அப்படி என்னப்பா அந்த படத்தில் இருக்குது, இப்படிலாம் மக்கள் இருக்கிறாங்க, அப்படி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மண்டை குழப்பமான ஒரு இதாக அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் போக போக ஒரு காமெடி காட்சி அந்தளவுக்கு கொடுக்கப்படல தான் சொல்ல முடியும். அடுத்து என்ன நடக்க போகுது, அப்படி என்ன இப்போ இந்த படத்தில் இருக்குது, அப்போ இதுக்கு ஏன் யூஏ சான்று கொடுத்தாங்க? ஆனால் வெளியில் பார்த்தா போராட்டம் நடக்கு, உள்ளே பார்த்தோன்னா எல்லாருமே திரும்ப திரும்ப படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதில் ஒரு படத்தை என்ன சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக மந்திரம் போட்ட மாதிரி அந்த படத்தை திரும்ப திரும்ப பார்க்க காரணம் என்ன அப்படிங்கிறத அந்த படத்தில் நமக்கு கேள்வி சொல்லுது. அப்புறம் இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 2.5 தாங்க கொடுப்பேன். இந்த படத்தை பொறுமையை சோதிக்கிற அளவுக்கு இந்த படத்தை பொறுமையாக பார்த்தா தான் இந்த படம் என்ன இருக்குது அப்படின்ட்டு நமக்கு தெரியும். ஆனால் மெயினாக சொல்ல போனால் அந்த படத்துலேயே படத்தை போட்டு அந்த படத்தை நமக்கு காமிச்சு அது என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் காமிச்சிக்கிறாங்க. இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாமா கேட்டால் இது ஒரு மசாலா ட்ராமா மூவி தான் சொல்ல முடியும். பொறுமையாக சோதிக்கிற ஒரு வித்தியாசமான கதையை எடுத்து ஒரு கதையை எடுத்து வச்சுக்கிறாங்க. கிளாசிக் ப்ளஸ்ன்னு சொல்ல போனால் இந்த படத்தோட கதை, திரைக்கதை பிரம்மாண்டம்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இதை பிரம்மாண்டம்னு சொல்கிறாங்க. ஆனால் பல்ப்புன்னு சொல்ல போனால் எல்லாருக்கும் புரியுமா அப்படிங்கிறது தான் சந்தேகம். மொத்தத்தில் வித்தியாசமான திரைப்படத்தை தேடி தேடி பார்ப்பவங்க, ஒரு புது அனுபவத்தை பார்க்குறவங்க இந்த படத்தை பார்க்கலாங்க. ஆனால் மற்றபடி இந்த படத்தில் அப்படி என்ன இருக்கும், அந்த கதை இருக்குமா அந்த கதை இருக்குமான்னு உள்ளே தேடி பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட போஸ்டரே படத்துக்கு உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறதான். ஆனால் இதில் முக்கியமாக இந்த படத்தை பார்க்குறவங்க ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இந்த படம் ஸ்டார்டிங்கில் தொடங்குறப்பயே முட்டாள்கள் யாருமே முட்டாள் கிடையாது, அவங்க திறமைசாலி. திறமைசாலிகள் யாருமே திறமைசாலி கிடையாது, அவங்க முட்டாள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து முட்டாள்கள் இந்த படத்தை பார்க்க வேண்டாம், முட்டாள்கள் இந்த படத்தை பார்க்கணும், திறமைசாலிகள் இந்த படத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு ஸ்டார்டிங்கில் ஒரு கொட்டழுத்தில் போட்டிருப்பாங்க. இதை பார்த்தோன்னே ரசிகர்கள் எந்திரிச்சு போகணும்னு தோணும். என்ன பண்ண 250 ரூபா 300 டிக்கெட் வாங்கிட்டோம், வேறு வழி இல்லை, பார்த்து தானே ஆகணும் அப்படி சொல்லிட்டு சளிச்சு போயிட்டு மனக்கசப்பில் உட்காந்து பார்க்குற மாதிரி தான் அந்த படத்தை அமைச்சிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம். நன்றி.